ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு சூடான டீயோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லன்ச் வந்து அம்மா வந்து புளியோதரை தான் செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்க வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால டக்குன்னு புளியோதரை செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி நான் காலையில் பஸ்ஸில் வரும்போது இன்றைக்கி கல்விக்கண் திறந்த காமராஜரோட பிறந்தநாள் போல் இருக்குது. வீட்டில் உட்காந்துருந்த ஸ்கூல் பொண்ணு வந்து காமராஜர் பேச்சு போட்டியில் சேர்ந்துருக்கும் போல் இருக்குது. அவரை பற்றி பேசிட்டு ஒப்பிச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. நானும் 8th படிக்கும்போது பேச்சு போட்டியில் கலந்துருந்தேன். அப்போ வந்து எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல, அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து அழுகாத, நான் உனக்கு ப்ரைஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதாத நோட்டை கொண்டு வந்து கொடுத்தான். அப்போ வந்து ப்ரைஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள். எப்போவுமே கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட அன்பு வந்து ஒரு பொறாமை இல்லாமல் ஒரு யதார்த்தமாக இருக்கும். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு பாசம் காட்டுறாங்களோ அந்தளவுக்கு கோபத்தையும் காட்டுவாங்க. உண்மை தானே? உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்படி இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் சாப்பாடெலாம் பேக் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்பிட்டு, தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஓகே, பாய்.